போகிறேன். ஓகே, என்ன ரீசன் சொன்னால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு தெரியுமா, அதோட ரித்திக் வந்து நேசரிக்கு போகிறது, அவரை கொண்டே நேசரிக்கு ஒழுங்கி விட்டு சாப்பாடு கொடுத்தா அப்படின்ற டைமே இல்லை. அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ 2 பேர் இல்லாதபடியால் நான் வீடியோ எடுத்து போடலாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு போகிற இப்போ வீடியோ ஒன்று போடுறேன். இன்றைக்கி என்ன நாள்னு சொன்னால் மே 1 அதாவது தொழிலாளர்கள் தினம், அப்படியே உழைப்பாளர்கள் தினம். அதோட வந்து இன்றைக்கு வந்து அம்மாக்கள் இல்லாதாக்கள் இருக்கிற விரதமும் கூட. அம்மாக்கள் இல்லாதாக்கள் வந்து விரதம் இருக்கிற நாள் வந்து இன்றைய நாள். அதோட எங்களோட அம்மாவுக்கு அம்மா இல்லை, அதோட இன்றைக்கி வந்து விரதம். அதால் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா 5-6 கறியோட வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். வளமையாக 3 கறி மேக்ஸிமம் வைக்கிறது. இன்றைக்கி வந்து விரதம் என்றபடியாக மரக்கறி என்றபடியாக ஒரு 5-6 கறி வைக்க போகிறோம். என்ன சமையல் என்று பார்ப்போம். அதான் என் வீடியோ பார்க்க போகிறீங்க. மற்ற வந்து எல்லாருக்கும் வந்து தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்தியன் சமையல் என்ன பார்க்க போகிறீங்க இன்றைக்கு? என்னம்மா? அம்மாக்கள் இல்லாத ஆக்கள் வந்து பிடிக்கிற விரதம். இன்றைக்கி எங்கள் அம்மா சமையல் வடியா மூலிகை திருநூறெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா சமையலை. என்ன கறி வைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. முதலாவது இஞ்சால மரக்கறி எடுத்து வச்சுருக்கா, கோவா, பூசணிக்காய், மற்றது வந்து பைத்தங்காய், இஞ்சால கேரட், அங்கால வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம், பச்சை மிளகா. ரைட். என்னென்ன கறி வைக்க போகிறீங்க? பருப்பு வெள்ளைக்கறி, கோவா வர, பைத்தங்காய் பிரட்டல், பூசணிக்காய் எண்ணெய் பிரட்டல். அது உண்மையாக நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அப்பளம், மிளகா பொரியல். இன்றைக்கு விரதம் என்றபடியா இன்றைக்கு 5 கறியாமா? அப்படியா? ரைட். ஓகே, இந்தியன் சமையல் கொஞ்சம் பழமையாகவே நாங்கள் 3 கறி வைக்கிறாங்க. என்னம்மா? ஒரு மரக்கறி, ஒரு வெள்ளைக்கறி, ஒரு இல்லை பழமையாக வைக்கிறது ஒரு 3 கறியாவது வைப்போம். அப்போ மீன் வச்சோம்னு சொன்னால் மீன் கறி வச்சு, அது வெள்ளைக்கறி ஒன்று வச்சு, அங்கே ஏதாவது பிரட்டல் அல்லது கீரை அப்படியா வைக்கிறது. இந்த முறை இன்றைக்கு வந்து மரக்கறி விரதம் மண்டபடியாக ஒரு 5 மரக்கறி எங்கள் அம்மா வைக்க போகிறா. ஓகே, இன்றைக்கு சமையலை தொடங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு எங்கள் அம்மாக்கா வச்சுட்டா என்னென்ன கறி வச்சுருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு பிடிச்ச பூசணிக்காய் எண்ணெய் பிரட்டல். எண்ணெய் பிரட்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து எங்களோட அம்மா அப்பளம் மிளகா பொரிச்சிருக்குறா. நெக்ஸ்ட்டு பைத்தங்காய் பிரட்டல், இஞ்சால பருப்பு வெள்ளைக்கறி, இஞ்சால வந்து கேரட் சம்பல், இஞ்சால வந்து கோவா பிரட்டல். இன்றைக்கு 1 2 3 4 5 கறி வச்சுருக்குறா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல எங்கள் அம்மா சாப்பாடை போட்டு வந்துட்டா. இதில் பார்க்கவே அது என்னென்னு சொல்கிறது, சாப்பாடு வந்து தெரியும் தானே, 4-5 மரக்கறின்னா அப்படி தான் வடிவாகவும் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாம் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லலாம். எங்கள் அம்மா விரதத்தை முடிக்க போகிறோம். அப்படியாம்மா? தோட்ட வேலையும் செய்து என்னென்ன சாப்பாடு கறிங்க பார்த்து சரி, நீங்களும் சொல்லுங்கள். கறியெல்லாம் பார்த்தலாம். தேங்காய் கறி, கருச்சம்பல், பூசணிக்காய் பிரட்டல், கோவா வர, பருப்பு வெள்ளைக்கறி, அப்பளம், மிளகாய், கறிக்காய் தான் கொடுத்தது. என்ன செய்யும், எல்லா கறியும் வச்சு சாப்பிடுவோம். அப்படியா? எல்லா கறியுமே யார் சாப்பிட்றது? மரக்கறிகள் இந்த உதவிக்குமே போகாது. அது 4-5 மரக்கறி வச்சா போகும். இதாக இருக்குமா உங்களோட அம்மாக்கா? முதல் படி அம்மாவுக்கு. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சொல்லுங்க. அம்மா சாப்பிடும்போது அப்பா வாயில் வச்சு என்னப்பா கறி என்ன சொல்லுது? சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? ஓகே. குட்டி என்ன செய்றீங்க? எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? ஆறப்ப நீங்க உங்களை கோப்பிய கடையில் கூட கோப்பிய
அம்மா வச்சிருக்காவா? அம்மா தான் தீத்தி விடுறனா? அது நல்லா இருக்கா உண்மையா சாப்பாடு? ஓ சுத்தி கார்ட்டூன் பார்த்து பார்த்து சாப்பிடு. என்னய்யா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயில பிள்ளைக்கு? பிள்ளைய பள்ளிக்கூடம் போயில இன்னைக்கு? சும்மாவா? லீவு என்னய்யா? ஸ்கூல் இன்னைக்கு இல்லை. ஜாலியா பாருங்க. ஓகே திங்கக்கிழமை போகணும் ஸ்கூல். திங்கக்கிழமை போகணும் ஸ்கூல். ஏ பிள்ளை ஸ்கூல் போக விருப்பம் இல்லையா? ஐயோ மோத்தி உங்களுக்கு உண்மையாக விருப்பம் இல்லையா? அச்சுவாக்காக்கண்டா விருப்பம் தெரியுமா ஸ்கூல் போக டியூஷன் போக? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? ஆயா ஓகே சொல்லிட்டா அம்மாக்கு விருப்பம் இல்லையா? விருப்பமா? நிமிர்ந்து சாப்பிடுங்க. நிமிர்ந்து சாப்பிடுங்க. சொன்னா அந்த பாருங்க சாப்பாடு போட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றேன். ரைட் நான் சாப்பிட்றேன். இப்படி சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும். கேட்பா கேட்காட்டிக்கு நாங்கள் சொல்லுவோம். என்ன சார் உண்மையிலேயே மரக்கறின்னா எங்களுக்கு இறங்காத. நான் 5-6 மரக்கறி வச்சா கொஞ்சம் சாப்பிடுவோம். எல்லா மரக்கறியும் முளைச்சி அப்படிங்கல முள்ள இழுபடுது. ரைட் நல்லா இருக்கு. எப்படி இருந்தாரு சார்? நல்லா இருந்துச்சு. நாங்கள் தான் 3 தடவை சாப்பிட்டோம். மச்ச மண்டா 2 தடவை மரக்கறினா 3 தடவை. அதான் நிறைய மரக்கறின்னு சாப்பிடலாம் தானே. சாப்பிடலாம். உண்மையில் நல்ல டேஸ்டாக இருக்கு. ரித்திக்கு சாப்பாடெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கு பிறகு போய் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சேர்த்து இப்போ தான் கொஞ்சம் லேட்டு. நான் தான் கடைசியாக சாப்பிடணும்னு சொல்லலாம். மதிய சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளத்தையும் நான் சாப்பிட்டு முடிப்பட்டு தான் நினைக்கிறேன். உண்மையிலே போடுற சாப்பாடு எப்படியும் கொஞ்சமாக அது மிஞ்சும். உண்மையிலே சாப்பிட்ற படம் தான் இருக்கும். சாப்பிடும் இனி வீடியோ எடுக்க மால் இருக்கு எனக்கு. சார் முறையில் ஆளை லீவுக்கு முறையில் எங்கேயும் முறையில் வீட்டுக்கு முறையில் பார்க்க வேண்டிய ஆக்கள் இங்கே வந்து பார்க்கலாம். எல்லாம் இல்லை. உண்மையில இந்த விரதமனுடைய எங்கள் அம்மா உப்பெல்லாம் பார்த்துருக்க மாட்டா. ஆனால் எல்லாத்துக்கும் கணக்கு உப்பு எல்லாம் போட்டிருக்கா. சில நேரம் பார்த்து சமைப்பான டேஸ்ட் இருக்காது. ஓகே சாப்பிடுவோம். சாப்பிட்டு மீண்டும் தொடர்வோம். சரியா? பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நான் வடிவாக ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிஞ்சிட்டேன். இன்றைக்கு தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிஞ்சது. இந்த பிள்ளைகளை பார்க்கவே தெரியுது. தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிஞ்சு ஓகே நல்லபடியாக இன்றைக்கு வடிவாக சாப்பிட்டாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக சாப்பிட்டாச்சு. உண்மையிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து உண்மையை நல்லா இருந்தது. உப்பெல்லாம் பார்த்தீங்களா அவன் சமைக்க இல்லையே. இன்றைக்கு விரதமனுடைய நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் எல்லா கறிக்கும் உப்பு அளவாக இருந்தது. அதோட வந்து கறி எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. கடநாளைக்கு பிறகு 5-6 மரக்கறி வழியாக சாப்பிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாளுங்க. பிகேஆர் பாய்.